You are Abin the rockstar, right? Yeah. But நீங்க எனக்கு உங்களோட ஒரு ஆட்டோகிராஃப் செல்ஃபி வேணும் ப்ளீஸ். Okay, but ஒரு கண்டிஷன். நீ இப்ப எடுக்க போற செல்ஃபியை என் ஃபேன் பேஜ்ல ஷேர் பண்ணணும். ஒருவேளை அப்படி பண்ணா என் பாப்புலாரிட்டி இன்னும் அதிகமாயிடும். Because you're so sweet. Thank you. But போட்டோல ஸ்வீட்டா இருக்க கூடாது. ஸ்வீட்டா இருந்தா டயபிட்டிஸ் வரும். Okay then. ஓகே ஓகே. என்னாச்சுக்கா? பிரபா அந்த ஏஜென்ட்டோட பேசினானா? அவங்க ப்ராப்பர்ட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டோக்கன் நம்பர் 32வா? அவங்களோட நம்பர் வரதுக்கு மினிமம் 1 ஹவராவது ஆகுமா? ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் எப்படியோ கிடைச்சிருச்சு. அடுத்த ஹெல்ப் கூட அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. ஏன்னா பிரபாவோட ஃப்ரெண்ட் இல்ல அவரு. இப்ப ஃப்ரெண்டு கிடையாது. அந்த ஆலியா அவனையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டா. பழைய ஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்களாம். இனிமே அவங்க பிரபா கிட்ட ஸ்ட்ரைட்டா இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன? ஆமா, பிரபா தான் என்கிட்ட சொன்னான். கடவுளே, என்ன இது? யாரு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சோமோ அவனே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். வெறும் 1 ஹவர்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? டைம் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சுதான் ஆகணும் த்ரிஷா. நாம இப்படியே சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பா ஹெல்ப் பண்ண யாராவது ஒருத்தங்க வருவாங்க. நீங்க ஒரு வாசல மூடினா இன்னொரு வாசல திறப்பீங்கன்னு அம்மா எப்பவும் சொல்லுவாங்க. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மொத்த குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. தேங்க்யூ கடவுளே. தேங்க்யூ அம்மா. ஒரு வழி இருக்கு. என்ன வழி அது? நம்மளால என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் சொல்லுங்கக்கா. இங்க பாரு, இப்ப அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள போகாதீங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் பேப்பர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா நம்மளால அவங்க அங்க போகாம தடுக்க முடியும்ல. ஆக்சுவலி த்ரிஷா, நாங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை விடு. இங்க பாரு த்ரிஷா, நீயும் பிரபாவும் வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க வண்டிக்கு முன்னாடி போயிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, தேவையில்லாம அவங்க கூட சண்டை போடுங்க. நீங்க அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த வண்டிக்குள்ள போய் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். இது கரெக்டா இருக்கா? கடவுளே, நாங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்தா போதும். ஒருவேளை அவங்க உங்களோட சண்டை போட வரலன்னா, அப்ப இல்ல உங்களை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? இல்லக்கா, நீங்க ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய டிராமாஸ்ல நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லாவே நடிப்பேன்க்கா. அந்த கேரக்டரவே மாறிடுவேன். சண்டை போடுறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு எப்படியும் கோவம் வந்துரும். அதனால கண்டிப்பா நான் சண்டை போடுவேன். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, பாத்துக்கலாம். இல்ல த்ரிஷா, ப்ளீஸ் நீ அப்படி பண்ணாத. உன்னோட கோவத்தை வேணா அவங்க கிட்ட காட்டு. ஆனா நீ யாருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. இங்க பாரு, எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் அதை கண்ட்ரோல்டா பண்ணணும். ஆனா அது உண்மையான சண்டை மாதிரி தெரியணும், சரியா? நீங்க ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். நானும் அவரும் எந்த விஷயத்துல வந்தா கரெக்டா இருக்குமோ அதை போய் பாக்குறேன். நீங்க ப்ளீஸ் அந்த பேப்பர் எடுக்க கொஞ்சம் பிளான் பண்ணி வைங்க. ஏன்னா டைம் இல்ல. சரியா? ஆல் தி பெஸ்ட். பைக்கா. ஓகே, Thank you. அண்யா, நான் உன்னோட ஸ்கூலுக்கு வருவேன். உன்னோட பாப்புலாரிட்டியை பார்க்க. ஓகே? வேண்டாம் வேண்டாம். நான் ஒருவேளை ஸ்கூல்ல ஓவர் ஃபேமஸ் ஆயிட்டேனா, அதுக்கப்புறம் நான் ஸ்கூலை மாத்த வேண்டியதா இருக்கும். ஓ, ஸ்மார்ட் கேர்ள். அத பாருங்க. Thank you. Bye. பாய்.
நான் கொஞ்சம் எந்திரிக்கலாமா? ஓ ஐம் சாரி நோ, இட்ஸ் ஓகே. நீங்க என்ன விழாம காப்பாத்துனீங்க. தேங்க் யூ. நோ தேங்க்யூ. ஆக்சுவலா உங்களால ஒரு பர்சன் ஞாபகம் வந்துட்டாங்க. ஐ மீன் உங்களோட இந்த கண்ணாடி. எக்ஸ்கியூஸ் மீ. ஐ மீன் டு சே இந்த கண்ணாடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இட் ரியலி சூட்ஸ் யூ. பட் ஃப்ராங்கா சொல்லணும்னா இந்த கண்ணாடி என் வைஃப் போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இப்பதான் எனக்கு புரிஞ்சது. இந்த கண்ணாடியை பார்த்ததும் உங்க வைஃப் ஞாபகம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ இவ்வளவு நேரம் நீங்க புகழ்ந்துட்டு இருந்தது என்னையா இல்ல உங்க வைஃபையா? என் வைஃபை உருவாக்குனவர் தான் நான் முதல்ல புகழணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கண்ணாடியை உருவாக்குனவங்களையும். ஹேவ் a safe flight. தேங்க் யூ. நீ உன் முகத்தை அழகாக்கிக்க மேக்கப்காக நிறைய பணத்தை செலவு பண்ணிருப்பல்ல. உன் மூளைக்காகவும் நீ கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணிருக்கணும். ஐ மீன் கொஞ்சமாவது மூளை இருந்திருந்தா ஆலியா கிட்ட நீ இப்படி திட்டு வாங்கியிருக்க மாட்டல்ல. சரி, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க ரொம்ப அறிவாளின்னு ஆலியா உங்களை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானா? நீங்க அவளுக்கு அண்ணன், அதனாலதான் அவ உங்களை விட்டு வைக்கிறா. இல்லன்னா அவ வெறும் திட்டதான் செய்வா. ஐ அம் ஷூர் உங்களை கண்டிப்பா கெட்ட வார்த்தையில திட்டுவா. என்ன பண்றது, அவங்களோட ஃபேஸே அப்படி. வாயை அடக்கி பேசு. அண்ட் நீங்களும் ஓவரா பேசாதீங்கன்னு. ஆலியா மேம், நாங்க இப்பதான் ஏஜென்ட் கிட்ட பேசணும். எனக்கும் அவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால லைன்ல முன்னாடி நிக்க வச்சிட்டாரு. நம்மளுடைய டோக்கன் நம்பர் 32. ஐ திங்க் நம்ம கரெக்டா அங்க போற நேரத்துக்கு நம்ம டோக்கன் நம்பரும் வந்துரும். Now that's a good lawyer. வாங்க. மேடம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க உங்க கார்ல வாங்க. நான் எப்படியும் ஆபீஸ்க்கு திரும்ப வரணும். நான் என்னுடைய கார்ல வரேன். நாம அங்க மீட் பண்ணலாம். ஒருவேளை உங்களால 1 minute லேட் ஆனா கூட then you know me very well. என்ன நம்புங்க மேடம். நீங்க வரதுக்கு முன்னாடியே நாங்க அங்க போயிடுவோம். தனு, ராஜனா வாங்க. அக்கா, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறதுக்கு இது ஒரு வழிதான் இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இது ஒரே வழிதான். அவங்களும் இந்த பக்கம் தான் வரணும். என்னால இதை போட்டுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியல. தலை முகமெல்லாம் ஒரு மாதிரி நம்ம அடிக்குது. இப்ப எதுக்கு சிரிக்கிற? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே காமெடியா இருக்கீங்க. கண்டிப்பா உங்களை பார்த்தா எல்லாரும் நார்த் இந்தியன் மார்வாடிஸ் நினைப்பாங்க. நிஜமாங்க? இதுவே நான் சர்தார் சிங்கா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த சிங் ஐடியா எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுங்க. இந்த ட்ரெஸ்ல நம்ம 2 பேரும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுதான் பெர்ஃபெக்ட். ஏங்க, நம்ம என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போறோம்? ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னு. அண்ட் மோர் ஓவர், நம்ம ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கே போனா கூட நீங்க தான் அதுல ஃபர்ஸ்டா வருவீங்க. அந்த ஃபைல் கிடைச்சாலே போதும். அதுவே நமக்கு பெரிய பிரைஸா தான் இருக்கும். பிரக்யா, நீங்க உங்க வண்டியை பாத்தீங்களா? இல்ல, நானும் அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். நீங்களும் பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம வரதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிருப்பாங்களோ? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க லாயர் ஆபீஸ்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் போக முடியாது. ராஜனா, என்ன பண்றீங்க நீங்க? கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். ஏன் இப்படி சந்து பொந்துல போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா நாம அங்க சீக்கிரமா போயாகணும்னு? நம்ம நம்பர் போயிடுச்சுன்னா அப்புறம் புது டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். ஆலியா, நீ அண்ணனை ஃபாஸ்டா போங்கன்னு சொல்ற, ஆனா அண்ணன் 3rd கியர்ல இருந்து மேலேயே போக மாட்டேங்கிறாரு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வண்டியை ஸ்பீடா ஓட்டுவேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நான் 5 நிமிஷத்துல போயிடுவேன். இப்ப பாத்தியா, அண்ணன் 3rd கியர்ல இருந்து இப்ப 1st கியருக்கு வந்துட்டாரு. அக்கா, அவங்க வண்டி வருது. ஆமா த்ரிஷா, இது அவங்களோட வண்டி தான். பிரபா, நீ ரெடியா தானே இருக்க? நான் ரெடியா தான் இருக்கேன். இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப சொல்லி நர்வஸ் ஆக்கிடாத. எனக்கு என்ன பண்ணணும்ங்கிறது நல்லா தெரியும். சரியா? நான் கிளம்புறேன். ஓகே ஓகே, பை. ஓகே. அட, என்னது ரோட்ல இவ்வளவு கல்லை யாரு போட்டாங்க?
காரியம் பண்ணிட்டீங்க ராஜண்ணா. நீங்க ஒரு ஆள் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க. நானா? What the hell is this? இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? அட நான் ஒண்ணும் பண்ணல. அவனாதான் நடுவுல வந்து என்னாச்சுன்னு போய் பாக்குறேன். ஸ்டாப் இட் ராஜனா. மறுபடியும் நம்ம இன்னொரு தப்பு பண்ண கூடாது. ஏன்னா தப்பான வேலை பண்றான். ஆனா தப்பான மனுஷன் கிடையாது. இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறவங்கள நான் நடு ரோட்ல விட்டுட்டு போக மாட்டேன். அண்ணா நீங்க என்ன irritating. You know what? சில மனுஷங்களை என்ன பண்ணாலும் மாத்த முடியாது தனு. ஒரு தடவை இவரோட ஹானஸ்டி அண்ட் வேல்யூஸ்னால இவர் அழிஞ்சாரு. இன்னைக்கு இவரால நாம அழிவோம் போல இருக்கு. பிரபா போயிட்டா இப்போ உன்னோட டர்ன். ஆல் தி பெஸ்ட். அவ்வளவுதான்க்கா. இப்ப இங்க நடக்க போறத மட்டும் பாருங்க. இந்த சிட்டி பொண்ணுங்க 2 பேருக்கும் கிராமத்து பொண்ணுனா யாருன்னு காட்டுறேன். வழிவிடுங்க. தலங்க தலங்க. எல்லாரும் முதல்ல தலங்க. இவருக்கு நிறைய அடிபட்டுச்சு. ரத்தம் கொட்டுது. ஐயோ எவ்வளவு ரத்தம் போகுது. இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ என் புருஷன். என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ என் புருஷனை சாவடிச்சிட்டாங்களே. இவ்வளவு பெரிய கார் எடுத்துட்டு வந்து என் புருஷனை கொன்னுட்டாங்களே. என் புருஷனை இப்படி பண்ணிட்டாங்களே. ஐயோ கடவுளே, நான் யார்கிட்ட போவேன்? வருமா? நான் ஒண்ணும் இடிக்கல. ஐயோ கவனி கடையா. ஏயா கண்ணு தெரியல? பாத்து ஓட்டின்னு வர மாட்டேன். இது என்ன பெரிய ரோடா என்ன? இவ்வளவு ஸ்பீடா போற இந்த ரோட்ல? பொறுமையா போனா என்ன குறைஞ்சா போயிடுவேன். இவ்வளவு ஸ்பீடா போய் எங்கதான் போற? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்களை வெளியில வர வேணும்னு சொன்னேன்லனா. இப்ப பாருங்க இந்த இடியட் கத்த ஆரம்பிச்சிட்டா. You know I told you to stay inside the car. We are getting late. We have to go. இங்கிலீஷ்காரமா இங்கிலீஷ்ல பேசி தப்பிக்கலான்னு பாக்குறியா? நீ இந்த ஆள்கிட்ட என்ன சொல்லி நிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. She knows? Yes, I knows. Because my eyes, ears, nose, everything open. இங்க இருந்து ஓடிலாம் தானே சொல்லி நிக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை மாதிரியான பணக்காரங்க எங்களை மாதிரியான ஏழைங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணுவீங்க. Just shut your mouth. அனாவசியமா நீ என்கிட்ட வந்து பேசாத. And moreover, நாங்களா ஒண்ணு இடிக்கல. உன் புருஷன் அதான் வந்து விழுந்தான். அவன முதல்ல ஓரம் கட்டு. நீ வா அலியா. இதாமா மைதாமாவே நில்லு. நைஸா நழுவலான்னு பாக்குறியா? ஓவரா கத்திந்தன் வையே. அப்படியே துண்டா காணும் துணியா காணும் ஓட விட்டுருவேன். எல்லாரும் வண்டியில வந்து என் புருஷனை இடிச்சு இப்படி படிக்க வச்சிட்டீங்க. இப்போ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? எனக்கு இப்பயே இங்கே ஒரு நியாயம் கிடைக்கணும். இல்லன்னு வைய உன்னை. வெரி குட் த்ரிஷா. குட் கோயிங் பா. 3 பேரும் தள்ளாடுறாங்க போல இருக்கே. நாம நம்ம வேலையை முடிச்சிட்டோம். பிரக்யா அவங்க வேலையை முடிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க எல்லாரும் பார்த்து தானே இருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு நீங்களும் உதவ மாட்டீங்களா? எனக்கு இப்போ நியாயம் வேணும். இவங்க எல்லாரும் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். த்ரிஷா அவங்க 3 பேர் கவனத்தையும் தசை திருப்பிட்டா. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தானா போதும். அதுக்குள்ள நானும் என்னோட வேலையை முடிச்சிருவேன். இவங்க பேப்பர்ஸ் எங்க வச்சிருப்பாங்க? அது மட்டும் என் கைக்கு கிடைச்சா போதும். இவங்க என்னைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்பேன். இதுக்குள்ள இருக்குமோ? இந்த சான்ஸை விடக்கூடாது. ஏன்னா இதுதான் கடைசி வாய்ப்பு. நான் இப்போ ஒன்னும் பண்ணலன்னா அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. நான் ரிஸ்கை எடுத்தே ஆகணும். என்ன நீ எங்களை மிரட்டுறியா? டேமா உனக்கு என்ன தோணுதோ அதை நினைச்சுக்கோ. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு லோக்கலா இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறியா? உன்னை விட்டான்னு வையே. அப்படியே காதுக்கு இதெல்லாம் பிஞ்சுக்கோ. புரியுதா? த்ரிஷாவோட நேச்சுரல் ஆக்டிங்க பார்க்கும்போது நிஜமாவே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கே தோணுது. திடீர்னு எப்படி இவளுக்கு இவ்வளவு எனர்ஜி வந்துச்சுன்னு தெரியலையே. பிரக்யாவுக்கு ஃபைல் கிடைச்சதா இல்லையா? அக்கா கார்ல இருக்காங்க. சீக்கிரமா உங்களுக்கு அந்த ஃபைல் கிடைக்கணும். ஃபைல் மட்டும் கிடைக்கட்டும். கண்டிப்பா இதுங்களை ஒரு அடி அடிக்கத்தான் போறேன். இத பாரு, எனக்கு நியாயம் வேணும். எல்லாரும் என்ன பார்த்து நிக்கிறீங்க? எனக்கு நியாயம் கிடைக்கணும். என் புருஷனை இப்படி இடிச்சிட்டாங்க இவங்க. நீ தேவையில்லாம ஐயோ நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னடி அடிக்கடி வண்டிய பாத்துட்டு இருக்க? எவ்வளவு பெரிய வண்டின்னு பாத்துனுக்குறேன். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, பெரிய கார் வச்சுக்கிறவங்களுக்கு தமா துண்டு மனசு இருக்கணும். பாருங்கம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லனா நாங்க எதுக்காக வண்டியில இருந்து வந்து இவரை பார்க்கணும்? அப்படியா? மனசாட்சி இல்லாம என்கிட்ட சண்டை
போட்டுக்கிறீங்களே என் புருஷன் அங்க பாத்தீங்களா? அவரு அங்க உயிருக்கு போராடி நிக்கிறாரு. நீ என்னடானா காசை கொடுத்து அதை சமாளிக்கலான்னு பாக்குற. என்ன மாதிரி ஏழைங்களை எல்லாம் உன்னால பணத்தை வச்சு வாங்கவே முடியாது. என் புருஷனுக்கு முன்னாடி அந்த பணம் எல்லாம் அவ்வளவு பெருசா கிடையாது. மரியாதையா உன் ஜோபில இருந்து கையெத்துரு, இல்ல இழுத்து ஓட விடுவேன். இப்ப எதுக்கு நான் இவ கூட பேசிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி ஆளும் கூட எல்லாம் நம்ம பேசவே கூடாது. வாடா போலாம், நமக்கு லேட் ஆகுது. வா தனு. நில்ல, எங்க ஓடுறீங்க? இப்ப நான் உன் வண்டிக்கு கீழே படுக்கிறேன். தைரியம் தான் ஏத்திட்டு போங்களேன் பாப்பா. த்ரிஷாவோட நேச்சுரல் ஆக்டிங் இப்போ ஓவர் ஆக்டிங்கா போயிட்டு இருக்கே. ஒருவேளை ஆலியாக்கு டவுட் வந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு போட்டு எல்லா பிளானும் ஃபெயிலியர் ஆயிடும். இங்க பாருமா, நானா ஒண்ணு இவரை எடுக்கல, அவரே தான் அந்த வண்டிக்கு நடுவுல வந்து விழுந்துட்டாரு. இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தாங்க. நீ யாரையும் ஏமாத்த முடியாது. இங்க இருக்கிற எல்லாரும் கண்ணால பார்த்தாங்க நீங்க அவரை இடிக்கிறத. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? நியாயத்தை சொல்லுங்க. கேட்டீங்களே எத்தனை பேர் சாட்சிக்கு வராங்கன்னு? இப்ப நியாயத்தை சொல்றீங்களா இல்ல இங்க போலீஸ வர வைக்கவா? வேண்டாம், போலீஸ் வேண்டாம். டைம் ஆயிக்கிட்டே போகுதே. த்ரிஷாவால இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த டிராமாவை போட முடியும்? ஆலியாக்கு டைம் ஆச்சுன்னா அவ ஏதாவது பண்ணி திரும்பி வந்துருவா. எங்களுக்கு கல்யாணமாயி இன்னும் 1 வருஷம் கூட முடியல. அதுக்குள்ள என் புருஷனை இப்படி இடிச்சிட்டீங்களே. எனக்குன்னு இப்ப யாரு இருக்கிறா? நான் எங்க போவேன்? என்ன பண்ணுவேன்? உங்களை சும்மா விட மாட்டேன். உங்க 3 பெரிய பழி வாங்குவேன். எங்களை பழி வாங்கினா உனக்கு என்ன கிடைக்கும்? உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. நீங்க 3 பேருமா சேர்ந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே. உங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் என் மனசு நிம்மதி ஆகும். இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்சீங்க, அப்புறம் மேல இருக்கிறவரு எல்லாத்தையும் பாத்துனுக்குறாரு. நீங்களா அப்படியே அழிஞ்சு போயிடுவீங்க. அழிஞ்சு இங்க பாரு, நான் உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறானா? சீப்பா மைதமாவே இல்ல. இவங்க 2 பேரும் நீ போயிட்டேன்னு ஒப்பாரி வச்சுனுப்பாங்க. எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? காசு கொடுத்து அவ வாயை முடுங்க. முதல்ல அவளை ஆஃப் பண்ணுங்க. நீங்க இன்னும் பாத்துனே இருக்கீங்க. யாராவது போலீஸ கூப்பிடுங்க. இவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும். ராஜனா, இதெல்லாம் உங்களோட தப்புதான். நீங்க தானே இந்த ஆக்சிடென்ட் பண்ணீங்க. அவ வாயை முடுங்க. எப்படி சீன் கிரியேட் பண்றா? ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? ஜஸ்ட் ஷட் அப். ராஜனா வாங்க போலாம். ஆல்ரெடி லாயர் வந்திருப்பாரு. நமக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம கிளம்பலாம். வாங்க போலாம். சும்மா நழுவி நேக்குற. இங்க என்ன படமா காட்டி நிக்கிறான்? படம் முடிஞ்சதும் கிளம்பி போறதுக்கு. என் புருஷன் அங்க எப்படி பத்து நிக்கிறாரு? அவரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போறீங்க. அவர் அங்க உசுரோட இருக்காரா இல்ல செத்து போயிட்டாருன்னு யாராவது கேட்டீங்களா? இல்ல அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போறீங்களா? நீங்களா மனுஷங்களா? இவ்ளோ பெரிய கார்ல வந்துக்கிறீங்க. அந்த கார்ல கூட அவரை கூட்டின்னு போயிருக்கலாம். ஆனா இன்னும் என் புருஷன் ரோட்லயே பத்து நிக்கிறாரு. பிரீஃப் கேஸ் இருக்கு. ஒருவேளை ஆலியா அந்த ஃபைலை பிரீஃப் கேஸ்ல வச்சிருப்பாளோ? இன்னும் டைம் இருக்கு. நான் ஏதாவது பண்ணி அந்த சூட்கேஸ் கிட்ட போய் அதுல இருக்கிற ஃபைலை எடுத்தே ஆகணும். இந்த பிரீஃப் கேஸ் திறக்கவே மாட்டேங்குதே. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளதான் இருக்கணும். ஆனா எப்படி திறக்கிறது? இதோட காம்பினேஷன் தெரியாதே. என்ன நம்பரா இருக்க முடியும்? ஆலியாவோட பர்த் டேட் இல்ல, தனுவோட பர்த் டேட். திறக்க மாட்டேங்குது. இவங்க எப்ப வேணா வரலாம். இப்ப என்ன பண்றது? இந்த நேரத்துல யார் போன் பண்றாங்க? உங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? நான் உங்க போனை கட் பண்ணனா அதுக்கு அர்த்தம் நான் பிஸியா இருக்கேங்கறது தானே. எதுக்கு மறுபடியும் போன் பண்றீங்க? அப்படியா? அப்படினா உன்னோட புருஷனோட போனை கட் பண்ணுவ, அவனை திட்டுவ, அவன் கூட பேச மாட்டல? நீங்களா? நீங்க இந்த நேரத்துல ஐ மீன் இது யாரோட நம்பர்ல இருந்து போன் பண்றீங்க? இது என் போன்ல இப்போ சார்ஜ் இல்ல, எங்க நெட்வொர்க்கும் இல்ல. அதனால நான் உங்க பேர் என்ன? அல்தாஷோட போன்ல இருந்து கால் பண்றேன். What a fine gentleman he is, huh? பிரக்யா, உன் வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு நாள் தானங்க ஆச்சு. ஏய், நீ இல்லாம எனக்கு ஒரு நாளும் 1 வருஷம் மாதிரி இருக்கும். உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? உன்னை பார்க்காம, உன் வாய்ஸ கேட்காம, உன் காஃபியை குடிக்காம ஒரு நாள் முழுசா ஆயிடுச்சு தெரியுமா? ஐம் ஷூர் நீ கூட என்ன மிஸ் பண்ணிருப்பல்ல.
டென்ஷனா இருந்திருப்பல்ல? நான் இப்ப கூட டென்ஷனா தான் இருக்கேன். ஐம் சாரி, இதெல்லாம் என்னோட தப்பு தான். ஆக்சுவலி என்னோட தப்பு இல்ல. இந்த லவ்க்காக வர நிறைய வில்லன்ஸை பார்த்திருக்கேன். ஆனா மழை லவ்க்கு வில்லன் ஆகும்னு நினைக்கல. நம்ம மீட் பண்ணும்போது இந்த மாதிரி மழையே பெய்யாது. ஆனா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தூரமா இருக்கும்போது மட்டும் மழை கொட்டுது. நம்மள நெருங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட மொபைல் நெட்வொர்க், இந்த ஃபிளைட்டும் டிலே ஆயிடுச்சு. This has to be the worst day of my life. ஆனா நீ டென்ஷன் ஆகாத, நான் சீக்கிரமாவே உன்கிட்ட வந்துருவேன். ஓகே, எல்லாமே சரியா போயிடும். ஏன்னா இப்ப நீ இல்லாம என்னால இருக்க முடியல.